ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு எந்த விலங்குகளுக்குமே தன்னிச்சையாக வாழக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். அது பாவ கணக்கில் சேராது. இது இன்னமும் கேள்வி கேட்கலாம். இப்போ கோழியெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஆமா, ஓகேங்களா? ஆடு அந்த வரிசையில் ஆன்மீகவாதியும் சாப்பிட்றோம், கோவிலே கெடாவும் வெட்டுறோம். ஆமா, எல்லாருமே சாப்பிட்றோம். கற்பனை சுவாமிக்கு இப்போ நாங்கள் கெடா வெட்டுறோம், எல்லாருமே சாப்பிட்றோம். ஒன்றும் இப்போ இதுவுமே பாவ கணக்கில் சேருமானா? இந்த உயிரினங்கள் அப்படிங்கிறது மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. அது உயிர் இருந்தால் தான் அது உயிரோடையே இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜுங்கிற மாதிரி தான் அந்த உயிரே. அந்த உயிரை நான் எடுத்துட்டேன்னா அது கெட்டு போயிடும். அது கெடாமல் இருக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் உயிர். எல்லாரும் இதவே தப்பாக டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்கு உயிர் இருக்கு? ஆன்மா மட்டும் போதும். கடவுளுக்கு உயிர் தேவையில்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு ஆன்மா தான் தேவை. எனக்கு நான் வாழ்றதுக்கு எனக்கு உடல் தான் வேணும். இந்த உடல் உயிரோட இருக்கணும் அப்படின்னா இந்த உயிர்னு ஒன்று வேணும். அதுக்கு தான் இது. இதற்கு உயிருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை எதுக்கு கொடுத்துருக்கோன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, உடல் கெட்டு போகாமல் இருக்க கொடுக்கப்பட்டதான் இந்த உயிர்.